வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு சுவையும் வசந்தியும் சேனல். இந்த வருஷம் சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதம் இருக்கலான்னு முடிவு பண்ணிங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேங்க. செவ்வாய்க்கிழமை வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நேற்று புதன்கிழமைங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டுங்க. பெட்ஷீட்டு எல்லாமே எடுத்து அலசி காய போட்டுங்க. சாமி ரூமில் இருக்கிற சாமி படம் எல்லாமே மஞ்சள் தண்ணி வச்சு தொடச்சிட்டுங்க. வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணியாச்சுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு முதல் விநாயகருக்கு தாங்க விளக்கு போடணும். நம்ம முழு முதற் கடவுளை ஃபஸ்ட்டு நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம முருகருக்கு தீபம் உள்ளான்ட்டு விநாயகருக்கு தீபம் ஏற்றியாச்சுங்க. இப்போ நம்ம விளக்கெல்லாம் விளக்கி வச்சுருக்குறோங்க. அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு நம்ம தீபம் போடணுங்க. அதுக்கு சந்தன குங்குமம் வச்சிட்ருக்கிறேன். நான் இந்த வருஷம் புதுசாக முருகர் படம் வாங்கியிருந்தேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட முருகர் மட்டும்தான் தனியாக இருந்தாருங்க. சின்ன முருகர் ஃபோட்டோவில் 2 பேரும் வள்ளி தெய்வானையோடு இருப்பாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் பெரிய முருகர் ஃபோட்டோ வாங்கணும்னு சொல்லிட்டுங்க புது படம் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வள்ளி தெய்வானையோடு இருக்கிற மாதிரி நம்ம எப்போவுமே சஷ்டி விரதம் இருக்கும்போது வள்ளி தெய்வானையோடு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வாங்கி வச்சு தான் கும்பிடணுமாமா. எனக்குமே தெரியலைங்க. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அதனால் இந்த வருஷம் போன வருஷமே நினச்சேங்க அடுத்த வருஷம் நம்ம விரதம் ஸ்டார்ட் பண்ணும்போது புதுசாக ஒரு படம் வாங்கி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த வருஷம் புது படம் தான் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து வச்சுட்டுங்க. அதுக்கும் மஞ்சள் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிட்டுங்க. திருநூறு போட்டுட்டுங்க. பட்டை போட்டுட்டு சந்தன குங்குமம் வச்சு விட்டுட்டேங்க. நான் சஷ்டி விரதம் இருக்கிறது இது 3வது வருஷங்க. வருஷம் 6 நாள் தாங்க இருந்திருக்கிறேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 நேரம் சாப்பிட்டு 1 நேரம் விரதம் இருந்தேங்க. போன வருஷம் 2வது வருஷங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 நேரம் விரதம் இருந்தேங்க. 1 நேரம் மட்டும்தான் சாப்பிட்டேங்க. காலையிலையும் மதியமும் சாப்பிட மாட்டேங்க. ஈவினிங் ஒரு 7 மணிக்காட்ட டிஃபன் ஐட்டம் ஏதாவது எடுத்துக்குவேங்க. இந்த வருஷம் நான் 48 நாள் விரதம் இருக்கலான்ட்டு இருக்கிறேங்க. 48 நாளுமே சாப்பிடாம இல்லைங்க. இந்த 48 நாளுமே 2 நேரம் டிஃபனுங்க. 1 நேரம் சாப்பாடு எடுத்துக்கலாங்க. அப்படி நம்மளுக்கு விருப்பம்னா 1 நேரம் பாலும் பழம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க. கடைசி 6 நாள் மட்டும் நமக்கு எப்படி ஹெல்த்து கண்டிஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விரதம் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் 48 நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நான் 48 நாள் விரதம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நான் எல்லா ஒவ்வொரு சூழ்நிலையில் நான் துவண்டு போயிடுவேனுங்க. ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஒரு இடத்துலையுமே நான் கஷ்டப்படும் போது ஏதோ ஒரு வகையில் எனக்கு சின்ன ஒரு உதவியாவது கிடைச்சிருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண கஷ்டமோ மன கஷ்டமோ ஏதாவது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் நம்ம கூட சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல பண கஷ்டமாக இருக்கும்போது என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கிறதுனால எனக்கு இந்த முருகரே எனக்கு கூட கொடுக்குற மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. அதனாலேயே நான் இந்த வருஷம் எனக்கு 48 நாள் விரதம் இருக்கணும்னு தோணுச்சு. நான் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நாங்கள் இங்கே திருமுருகன் பூண்டி கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறோங்க. அதனால் விரதம் இருக்கிற அன்னைக்கு டெய்லி ஒரு தடவையாவது போய் பூண்டியில் முருகரை கும்பிட்டுருவாங்க. அப்படி தான் செவ்வாய்க்கிழமையுமே கோயிலுக்கு போயிட்டு வரும்போதுங்க பூசாரிகிட்ட அவர் ஐயர்கிட்ட கேட்டுட்டு வந்தாங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னு. உங்கள் ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரதம் இருங்க, கடைசி 6 நாள் மட்டும் நீங்கள் முழுசாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக தான் இருந்துச்சுங்க. அங்கே இருந்து வரும்போதே கொஞ்சமாக உதிரி பூவுங்க, அதாவது பன்னீர் ரோஸு செவ்வந்தி மல்லிகைப்பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது செவ்வரளி பூவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நைவேத்தியம் என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன முடியுமோ அது வைக்கலாங்க. டெய்லியும் வெத்தலை பாக்கு 2 பழம் மறக்காமல் வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சமாக நம்ம தேனோ அல்லது நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று சேர்த்து பால் கொஞ்சமாக வைக்கணும். அப்படியும் முடியல அப்படின்னா கொஞ்சமாக கல்கண்டு சேர்த்துக்கலாங்க. கல்கண்டு வச்சு நம்ம நைவேத்தியமாக படைச்சிக்கலாம். அந்த வெத்தலை பாக்கு பழம் மட்டும் டெய்லியுமே ஒரு தடவை மாற்றினா போதும். ஆனால் காலையிலையும் சாமி கும்பிடணும், நைட்டும் சாமி கும்பிடணுங்க. 2 நேரமே கம்பல்சரி குளிக்கணும். 2 நேரமே தலை குளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைங்க. நம்ம வாரத்தில் 2 நாளைக்கு குளித்தா போதும். ஏன்னா நம்ம தான் விரதம் இருக்கிறோம்லங்க, அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டெய்லி தலை குளித்தா உங்களுக்கு ஹெல்த்து ஓகே அப்படின்னா நீங்கள் தலை குளிச்சுக்கலாம். இல்லை ரொம்ப சளி பிடிக்கும், ஒரு மாதிரி தலை
வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்பவும் போல் செவ்வாய் வெள்ளி இல்லைனா திங்கள் வெள்ளி இல்லைனா திங்கள் சனி இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம், தப்பே இல்லைங்க. நம்மளோட உடம்பு சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம விரதம் இருக்கிறதும் நம்ம வந்து பண்ணணுங்க. 3 நாள் வந்து தலை குளிச்சிருவோம் இல்லைங்க. நம்ம 48 நாள் இருக்கும்போது எப்படியும் பார்த்திங்கன்னா ஒன்றா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு இல்லைன்னா எண்டு இல்லைன்னா ரெண்டு தடவை குளிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க இல்லைனா நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அந்த 3 நாள் மட்டும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுருவாங்க. இதனாலலாம் தப்பே இல்லைங்க. நம்மளால் லேடிஸ் வந்துட்டு எப்படியும் 48 நாள் முழுமையே இருக்க முடியாது. ஏதோ ஒரு 3 நாள் வந்துட்டு அதில் மிஸ் ஆகுங்க. அப்படி உங்களுக்கு இல்லை நான் 48 நாள் முழுசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து விரதத்தை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணுங்க. இப்போ 48 நாளில் 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நீங்கள் முன்னாடியே 7ஆம் தேதியிலேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா ஓகே தான். நான் வந்துட்டு கரெக்டாக 10ஆம் தேதியிலிருந்தாங்க விரதம் இருக்கிறேன். அந்த 3 நாள் வந்துட்டு அம்மா வீட்டில் இருக்காங்க, அவங்கள தீபம் ஏற்ற சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 10ஆம் தேதியிலிருந்து விரதம் இருந்துட்டுருக்குறேங்க. கரெக்டாக வந்துட்டு அடுத்த மாதம் வந்துட்டு சூரசம்ஹாரம் நடக்கும்போது வந்துட்டு 48 நாள் கரெக்டாக வருங்க. இப்போ வந்துட்டுங்க 2 விளக்கு வந்து குத்து விளக்கு ஏற்றிருக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மண் விளக்கு தான் ஏற்றிருக்குறாங்க. பெரிய தீபங்க அது எப்போவுமே எரிஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒரு பெரிய தீபம் 2 தீபம் ஏற்றிக்கிறேங்க. நெய்வேத்தியம் என்ன வச்சேன்னு பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு, பழங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பால் வந்து காய வச்சுங்க. அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணி அதையுமே வந்துட்டு நெய்வேத்தியமாக படைச்சிருக்கேன். சஷ்டி விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு தடவையாவது கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பாக கேட்கணும். இல்லைனா நீங்கள் வந்துட்டு சொல்லணுங்க, பாராயணம் பண்ணணும். அப்படி இல்லைனா சண்முக கவசம் படிக்கலாங்க. அதுவும் எங்களால் முடியாதுங்க, வேலைக்கு போகிறோம், ஒர்க் இருக்குது, டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அருவாயாவது அந்த 4 லைனாவது நீங்கள் வந்து முருகர் முன்னாடி சொல்லி உங்களோட வேண்டுதல் என்னவோ நீங்கள் வந்து அதை சொல்லிடுங்க. உங்கள் வேண்டுதலை முருகரோட காலடியில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க, அவர் வந்து பார்த்துக்குவாருங்க. 48 நாள் வந்து அசைவ உணவு சாப்பிடாமல் இருந்தாலே போதுங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்களா, நீங்கள் எப்படி விரதம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இந்த வாரம் சண்டே வந்து செய்வாங்க. ஏன்னா பசங்கள்லாம் வந்துட்டு சண்டே ஆனால் கேட்பாங்க, அதனால் நான்வெஜ்ஜு சமைப்பாங்க. நான் வந்துட்டு சாப்பிடக்கூடாது, நமக்கு தனியாக சமைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க. நான் வந்து சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறேன், நான் இந்த மாதிரி நான் சாமி கும்பிட்றேன், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கலாம். நான் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லலைங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி விரதம் இருக்கலாம். போன வருஷம் திருமுருகன் பூண்டி கோயிலில் எனக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேர் வந்து சஷ்டி விரதம் இருந்தாங்க குழந்தைக்கு வேண்டி. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தை இருக்குதுங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் திருமுருகன் பூண்டி வாங்க, குழந்தைக்காக வேண்டி சஷ்டி விரதம் இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்த்துக்கிட்ட நானுமே வந்துட்டு சொல்லிகிட்ருக்குறேங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க யாராவது குழந்தை இல்லாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திருமுருகன் பூண்டி சண்முகநாதரை வந்து வேண்டிக்கிங்க, உங்களுக்கு அடுத்த வருஷமே குழந்தை கிடைக்கும். ஓகேங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே சொன்னேன். தெரியாத ஏதாவது இருந்திருந்தால் கூட தப்பு தவறு ஏதாவது இருந்திருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு மன்னிச்சுக்குங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எத்தனை நாள் சஷ்டி விரதம் இருக்கலாம், 27 21 நாள் 6 நாள் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவு பண்ணுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.